திருச்சிராப்பள்ளிக்கு அருகே காவிரி கரையில் அமைந்துள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் நீருக்குரிய தலமாக விளங்குகிறது. இங்கு மூலவர் சிவலிங்கம் எப்போதும் நீரூற்றுடன் நீருக்குள் இருப்பதால் இந்த தலம் அப்பு லிங்க தலம் என்று போற்றப்படுகிறது. காவிரி வறண்ட காலத்திலும் கூட கருவறையில் லிங்கத்தின் அடியில் இருந்து நீர் சுரந்து கொண்டே இருப்பது இத்தலத்தின் பேரதிசயமாகும். யானை தினமும் தும்பிக்கையில் நீர் கொண்டு வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது. சிலந்தி வெயிலும் சருகுகளும் லிங்கத்தின் மீது விழாமல் இருக்க அதன் மேல் வலை பின்னி பாதுகாத்தது. யானை வழிபாடு செய்ய வரும் போது அந்த வலையை அழுக்கு என்று நினைத்து அழித்து செல்வதும் சிலந்தி மீண்டும் வலை பின்னுவதும் தொடர்ந்து நடந்தது. ஒரு நாள் கோபமடைந்த சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்து கடித்தது. வலியை தாங்க முடியாத யானை தும்பிக்கையை தரையில் அடித்து உயிர் விட்டது. அதே நேரத்தில் தும்பிக்கைக்குள் இருந்த சிலந்தியும் உயிர் நீத்து சிவபெருமான் இருவருக்கும் முக்தி அளித்தார். திரு எனும் மேன்மையும் ஆனை எனும் யானையும் கா எனும் காடும் வல் எனும் தலமும் இணைந்து இத்தலம் திருவானைக்காவல் என பெயர் பெற்றதாக ஐதீகம் கூறுகிறது. கைலாயத்தில் பார்வதி தேவி சிவபெருமானை பரிகாசம் செய்ததால் பூலோகம் சென்று தவம் செய்யுமாறு சிவபெருமான் பணித்தார். அதன்படி அகிலாண்டேஸ்வரி அம்பாள் இத்தலத்திற்கு வந்து வெண்ணாவல் மரத்தின் அடியில் காவிரி நீரையே லிங்கமாக பிடித்து வைத்து சிவபெருமானை வழி. முற்பிறவியில் சிலந்தியாக இருந்த அந்த பக்தன் மறுபிறவியில் கோச்செங்கட் சோழனாக பிறந்தார். யானை மீது ஏறி போர் புரிந்த மன்னன் என்பதால் யானைகள் உள்ளே நுழைய முடியாதபடி குறுகிய வாயில்களுடன் இந்த கோயிலை மாடக்கோயிலாக கட்டினார். ஆரம்பகால சோழர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பின்னர் பல்லவர், பாண்டியர், ஹோய்சாளர் மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டு இன்று வரை கம்பீரமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் உச்சி காலத்தில் ஒரு தனித்துவமான வழிபாடு நடைபெறுகிறது. அம்பாள் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் உள்ளதால் ஒரு சிவாச்சாரியார் பெண் வேடமிட்டு புடவை அணிந்து மேளதாளத்துடன் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார். மேலும் இங்கு சிவபெருமானும் அம்பாளும் தம்பதிகளாக அல்ல குருவும் சீடரும் போல அமைந்துள்ளனர். சிவபெருமான் மேற்கு நோக்கியும் அகிலாண்டேஸ்வரி கிழக்கு நோக்கியும் இருப்பதால் இது ஒரு உபதேச தலமாக விளங்குகிறது. அதனால் இக்கோயிலில் திருக்கல்யாணமும் பள்ளியறை பூஜையும் நடைபெறுவதில்லை. ஒரு காலத்தில் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் மிகவும் உக்கிரமாக இருந்தபோது ஆதிசங்கரர் இத்தலத்திற்கு வந்து ஸ்ரீசக்கரம் பொறிக்கப்பட்ட 2 தாடங்கங்களை செய்து அம்பாளுக்கு அணிவித்தார். அதன்பின் அம்பாள் சாந்த சொரூபமாக அருள்பாலித்தார். இன்றும் அம்பாளுக்கு அதே தாடங்கங்களே அணிவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலின் 5வது பிரகார மதில் திருநீற்று மதில் என அழைக்கப்படுகிறது. அந்த மதிலை கட்டும் பணியில் சிவபெருமான் விபூதி சித்தராக வந்து வேலை செய்ததாகவும் கூலியாக வேலையாட்களுக்கு வழங்கப்பட்ட விபூதி பொன்னாக மாறியதாகவும் புராணம் கூறுகிறது. நீரே லிங்கமாக விளங்கும் இந்த திருவானைக்காவல் பக்தியும் ஞானமும் ஒன்றாக இணையும் ஒரு அதிசய சிவதலமாக திகழ்கிறது. இத்தலத்தை மனமாற வழிபடுவோருக்கு அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் அருளால் மன அமைதியும் வாழ்வில் தெளிவும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பக்தியுடன் நமசிவாய என்று கருத்துகளில் பதிவு செய்யுங்கள். மேலும் இப்படியான ஆன்மீக கதைகள் தல வரலாறுகள் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். ஓம் நமசிவாய.